ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் உட்காரலாம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீர் தந்ததற்காய் இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கையில் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கையில் இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா நன்மைக்காக நன்றி நன்றி ராதா அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக கர்த்தர் நல்லவர் கிருபை என்று உள்ளது. உன் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார்.
இனி நீ தீங்கை காணாது இருப்பீர்கள். கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பினை தந்த கர்த்தருக்கும் அன்பின் போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்ன அழகா போட்டிருக்கிறாரு அப்போஸ்தலனாகிய யோவான். பிரியமானவர்களே, the written ஆவியானவர் மூலமாய் அழகாய் கர்த்தர் பேசுகிறார். எங்களுடைய ஐக்கியம் வாட்ஸ்அப்போடு இல்லை, எங்களுடைய ஐக்கியம் இன்ஸ்டாகிராமோடு இல்லை, எங்களுடைய ஐக்கியம் பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோரோடு இல்லை. நல்லா கவனிங்க. என்னதுங்க? எங்களுடைய ஐக்கியம் எங்கே இல்லை? பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோரோட எங்கள் ஐக்கியம் இல்லை. எங்களுடைய ஐக்கியம் ஆன்லைன் ஷாப்பிங்கோடு இல்லை. எங்களுடைய ஐக்கியம் தேவையான ஊர்கதை பேசுகிறவளோடு அல்ல. எங்களுடைய ஐக்கியம் வீணாய் காலத்தை செலுத்துகிறவளோடு அல்ல. எங்களுடைய ஐக்கியம் யாரோடு? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். ஃபெலோஷிப். நல்லா கவனிங்க. பரிசுத்த வேளையிலே, பரிசுத்த நாளிலே நீங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். சபையார் யாரோட ஐக்கியமாக இருக்கணும்? சபையோடு தான் ஐக்கியமாக இருக்கணும். போதகரோடு ஐக்கியமாக இருக்கணும். ஃபெலோஷிப் வித் சர்ச் அண்ட் சர்ச் மெம்பர்ஸ். பிரியமானவர்களே, நம்ம ஐக்கியம் கடவுளோடு இருக்கணுங்க. யாரெல்லாம் கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை மென்மேலும் உயரும். நம்ம கடவுளோடு நடக்காம கடவுளை விட்டு தூரமாக இருக்க நம்முடைய ஐக்கியம் பிசாசோடு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பாவம் தான் வரும். நம்ம ஐக்கியம் உலகத்தோடு இருந்தால் என்ன வரும்? தேவையான பாவங்கள் தான் உண்டாகும். பிரச்சனை தான் வரும், போராட்டம் தான் வரும். பாஸ்டர், எனக்கு பிரச்சனை மாறல, போராட்டம் மாறல, அப்படியே தான் இருக்கேன், இன்னல்கள் மறையல, பாவ சிந்தனை போக மாட்டேங்குது, நான் என்னதான் பண்ணணும்? ஒன்னே ஒன்று பண்ணு, கர்த்தரோடு ஐக்கியமாயிரு. கர்த்தரை தேடுகிறா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கர்த்தரை தேடுகிற கூட்டமாய் அல்ல, அனுதினமும் கர்த்தரை தேடுகிறவளா இருக்கும். ஆமாவா இல்லைங்களாங்க? அனுதினமும் கர்த்தரை தேடணும். கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க வாழ்க்கை மேலும் பரிசுத்தமாய் மாறும். உன் எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறும். ஆண்டவர் உன்னை கொண்டு செய்யும் திட்டங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாருங்க. நம்ம உலகத்தோடு ஐக்கியம், உலக நண்பர்கள், ஆட்டம் பாட்டம், கேலி கூத்து, பாண்டிச்சேரி தானே எல்லாத்துக்குமே பிரபலம். அவங்களோட ஐக்கியமா இருக்கலாம், இவங்களோட ஐக்கியமா இருக்கலாம். பாஸ்டருக்கு தெரியவா போகுது? இல்லை 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 இல்லை, அங்க தெளிவா போதிக்கிறார் யோவான். ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், எங்களோட ஐக்கியமா இருங்க. நல்லா கவனிங்க. அவர் மறுபடியும் இன்னும் தெளிவா மேல சொல்ற, எங்களோடு என்னதுங்க? பரிசுத்தவான்களோட ஐக்கியமா இருக்கணும். சபை மக்கள் சபையோடும் சபையில் உள்ள பரிசுத்தவான்களோடு நம்ம என்ன பண்ணணும்? ஐக்கியமா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? பேசணும், நேசிக்கணும். முன்னாடி சோத்திரம்ன்றது, இருதயத்தில் ஆத்திரம். என்னதுங்க? ஐயா சோத்திரம் ஐயா அப்படின்னு முன்னாடி தோத்திரம் சொல்றது, பின்னாடி ஆத்திரம். பிரியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. இருதயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களை நேசிக்கிறவளா இருக்கணும். நேசிக்கிறவர் தான் நம்ம என்ன பண்ணணும்? சபையில் எல்லா காரியங்களெல்லாம் கலந்துக்குவோம், சபையின் ஊழியங்களில் கலந்துக்குவோம். சபை கொடுக்குற இந்த ட்ராக்ஸ், ஐயா சொன்னார்ல, மோகன்சி அண்ணன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கைப்பிரதி கொடுக்குறாங்க. ஏன்? ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்பு அடையணும், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும், சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும். அப்போ நாம சபையோடு என்ன பண்ணணும்? ஐக்கியமாக இருக்கணும். சபை ஆராதனை என்ன பண்ணணும்? கலந்து கொள்ளணும்.
உபவாசத்தில் என்ன பண்ணணும்? கலந்து கொள்ளணும். வீட்டுக்கு கூட்டத்தில் என்ன பண்ணணும்? கலந்து கொள்ளணும். தெரு பிரசங்கமா முன்னாடி நிற்கணும். எத்தனை பேர் தெரு பிரசங்கத்தில் முன்னாடி நிற்க ஆசைப்படுவீங்க? நான் நிற்க ஆசைப்படுவேங்க. முதல்ல என்ன ஆண்டவர் எங்க தெரியுமா பிரசங்கம் பண்ண வச்சாரு? தெருக்களில் தான் பிரசங்கம் பண்ண வச்சார். தெருவில் நின்று நீ பிரசங்கம் பண்ணினார். என்ன ஆண்டவரே, பெரிய கூட்டத்து மத்தியில் என்ன பேச வைப்பீங்கன்னு நினைச்சேன். நீ முதல்ல தெருவில், சென்னை பாருங்க, சென்னையில் போகாத இடமே இல்லை. முதல்ல அநேக தெருக்கள்ல ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். தெருக்களிலும் வீதிகளிலும் ரோடுகளிலும் RSS எத்தனையோ பேர் அடிக்க வந்தாங்க, போலீஸ் பிரச்சனை பண்ண வந்தாங்க, ரவுடிசம் பிரச்சனை பண்ண வந்தாங்க. எத்தனையோ தாக்கங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள். பிசாசு ஒரு பக்கம் எதிர்த்தது, பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருந்தது. ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொன்னாரு, நீ தெருக்களை நின்று என் நாமத்தை அறிவினார். அல்லேலூயா. தெருக்களை அறிவித்தத என்ன ஆண்டவர் அநேக இடங்களில் சபைகளிலும் பேச வைத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தை தெருக்களில் நீங்க பிரசங்கம் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் உங்களை சபைகளிலே பிரசங்கம் பண்ண வைப்பார். வைக்க மாட்டாராங்க? ஆமா, அனுபவத்தில் சொல்றேன். ஆதி அப்போஸ்தலர் உபதேசம் அப்படின்னா அநேக பிரசங்கம் பண்ணினார்கள், தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள், கிருபையாய் பிரசங்கம் பண்ணினார்கள். உயிர்த்த இந்த இயேசுவை நல்லா கவனிங்க, பாருங்க, பிள்ளைங்க வரட்டும். உயிர்த்த இந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணினார்கள், பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள், நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். ஏன் பிரசங்கம் பண்ண தெரியுங்களா? அவங்களுடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருந்தது. என்னதுங்க? யாரோட இருந்தது? இப்ப எப்படி தெரியுமா? நீ பாவம் செய்தா பரலோகம் போவேன்றான். என்னதுங்க? பாவம் செய்தா சினிமா பாட்டு உள்ள வந்துடுச்சு. என்னது? மடை திறந்துன்னு பாடுறாங்க. என்னத்தை திறக்குது? சினிமா பாட்டு உள்ள, சினிமா ஐக்கியம் உள்ள, சினிமா காரியம் உள்ள, உலகம் என்ன வந்துருச்சு? இது உள்ள வந்ததுனால பிரியமானவர்கள் என்ன பாருங்க, ஆண்டவர் அங்க என்ன பண்ண மாட்டார், இருக்க மாட்டார். நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும், நம்முடைய ஜீவி எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். உன்னை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் மாற்றுவார், உன்னை தம்முடைய பிரசங்கியார் மாற்றுவார், உன்னை தம்முடைய ஊழியக்காரனை பிரகாசிக்க பண்ணுவார், உன்னை ஜனத்துக்கு ஜாதிகளுக்கும் பிரகாசிக்கிற ஒளியாய் மாற்றுவார். மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? நம்முடைய ஐக்கியம் கடவுளோடு இருக்கு. தேவனை மறந்து, ஊழியத்தை மறந்து உலகன்னு ஒன்னா வியாதி தான் வந்து சேரும், பிரச்சனை தான் வந்து சேரும், தொல்லை தான் வந்து சேரும். ஆசீர்வாதம் உன்னை வந்து என்ன பண்ணாது? சேராது. பிரியமான, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை, எனக்கு மாத்திரம் இந்த உபத்திரம், எனக்கு மாத்திரம் இந்த தொல்லைனா, நீ கர்த்தரை விட்டு எப்படி இருக்கிற? தூரமா இருக்கும். சிலர் சபைக்கு வரோம் போறோம் மாதிரி தான் இருக்கும். சபையில எந்த ஊழியத்தில் நம்ம என்ன பண்ணல, பங்கு எடுத்துக் கொள்ளல. சபையின் காரியங்களை நம்ம என்ன பண்ணல, யோசிக்க மாட்டோம். சபையின் ஊழியக்காரங்களை என்ன பண்றோம்? யோசிக்க மாட்டோம். ஐயா சொன்னார், மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணலாம், மணிப்பூர் ஊழியத்தை தாங்கலாம். ஏன் இந்த பாரம் தெரியுமா? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறாங்க. அவங்க என்னதுங்க? யாரோட இசைந்து இருக்கிறாங்க? கர்த்தரோடு இசைந்து இருக்கு. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவங்களாம் பாரம் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி நான் இன்னும் தூங்கலை. 11:30 மணிக்கு சென்னையில் பஸ்ஸை பிடிச்சேன், 3 மணிக்கு வந்து இறங்கினேன். 2 மணி நேரம் பாண்டிச்சேரி ஃபுல்லாக நடந்து ஜோம் பண்ணி சோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னார், எல்லா ஆவிகள் இருக்கு, குடியின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள்லாம் நீ கடிந்து கொண்டு ஜோபம் பண்ணினார். யாரு கர்த்தரோடு நடக்கிறாங்களோ கர்த்தர் சத்தத்தை கேட்பீங்க. ஆண்டவரை என்கிட்ட பேசுங்க ஆண்டவர். எத்தனை பேர் இருதயத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறீங்க? மகளே, கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஆவியானவர் சத்தம் உன் மேல கேட்கும். ஆவியானவருடைய சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆண்டவரோடு யாரெல்லாம் நெருங்கி வராங்களோ ஆவியானவர் சத்தம் உனக்கு பலமாய் தொனிக்கும், ஆவியானவர் திட்டங்கள் உனக்கு பலமாய் விளங்கும். இல்லைன்னா ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, உங்க வாழ்க்கையில தெரியாது. நம்ம உலகம் அது பணம், காரு, பங்களா, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும். ஊழியக்காரங்கள் எங்களுடைய தரிசனங்கள் எப்படி தெரியுமா? ஆத்துமாக்கள் பெருகணும், சபைகள் கட்டப்படணும், அநேக சபைகள் உருவாகணும், 140 கோடி மக்கள் ரட்சிப்படையணும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகணும். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பாரத்தை தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அவருடைய சித்தம் என்ன பண்ணும்? அவருடைய விருப்பத்தை உனக்கு தெரியப்படுத்துவார்.
நம்ம கர்த்தரை விட்டு நம்ம இருதயத்தை தூரம் போயிருக்கோம். நம்ம ஒன்று செய்கிறோம், அவர் சித்தத்தை கேட்கறதில்ல, அவர் விருப்பத்தை கேட்கறதில்ல. நம்மளா ஒன்று தீர்மானிச்சு நம்மளா ஒன்று செய்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அவர் விருப்பம், அவர் சித்தம் ஒன்று இருக்கு. எப்போ தெரியுமா? அவரோடு இசைந்து நடக்கும் போது, அவரோடு நடக்கும் போது அப்பதான் சொல்லுவார், எப்பா நான் உனக்கு ஒரு தரிசனம் தரேன், நான் உனக்கு ஒரு திட்டம் தரேன், அந்த தரிசனத்தை நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, நிச்சயமா இந்த தரிசனம் நிறைவேறும். நிறைவேறுமா? நிறைவேறாதாங்க. உங்க வாழ்க்கையிலும் சரி, சபையின் ஊழியத்திலும் சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும். தரிசனம் நிறைவேற வரைக்கும் நம்ம யாரும் மண்ணுக்கு போக மாட்டோம். கர்த்தர் நம்ம தரிசனத்தை நிறைவேற்றுவா. நம்ம யாருன்னா கடவுளோடு இசைந்து நடக்கிறோம், அவரோடு பேசுகிறோம், அவரோடு உலாவுகிறோம், அவரோடு நடக்கிறோம். ஆமா, நம்ம கடவுளை விட்டு தூரமாய் போக 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 பாவம் தான் வரும், பரிசுத்தம் வராது, நீதி வராது, ஆசீர்வாதம் வராது. பாஸ்டர் என் ஆசீர்வாதம் வரல, என் ஆசீர்வாதம் வரலன்னா கர்த்தரை தேட என்ன பண்ணல? மனதில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மனதில்லை, கர்த்தருக்காக கொடுக்க மனதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தரோடு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ கர்த்தருக்காக ஊழியம் செய்வாங்க, கர்த்தருக்காக ஊழியத்தை தாங்குவாங்க. ஆமா, ஊழியக்காரர்களை என்ன பண்ணுவாங்க? தாங்குவாங்க. எங்களோட ஐக்கியம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவர் கிருபை என்றும் மாறாது. ஆவியானவர் தெள்ளந்தெளிவா போட்டிருக்கிறார். நீங்க தூரம் போகாதீங்க. தேவையில்லாத உபதேசங்கள் நிறைய பெருகிடுச்சுங்க. தேவையில்லாத உபதேசங்கள்லாம் நிறைய பெருகிடுச்சு. பாவம் செய்தா பரலோகம் போலாம், சினிமா பாட்டு பாடினா உனக்கு ஆசீர்வாதம் வரும். என்னதுங்க? சினிமா பாட்டு பாடு, பாவம் செய்யி, ஊழியம் செய்யாத, எப்படினாலும் வாழு, அது தப்பு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமாயிருங்கள், நான் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. நான் உண்மை உள்ளவனாக இருக்க போல நீங்களும் எப்படி இருங்க? உண்மையா இருங்க. நான் பிதாவோடும் பிதா என்னோடு இருக்கிறது போல நம்ம யாரோடு இருக்கணும்? ஐக்கியம். கர்த்தரை தேடணுங்க, ஆண்டவரை தேடணும், நெருங்கி வரணும். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேட்பீங்களா? என் சாட்சிய நடுவில் கடைசியில் சொல்றேன். காலையில் என் சாட்சியை சொன்னேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். இலங்கை தேசம் தெரியுமா? எங்க சென்னை ஊர் பார்த்தீங்கன்னா, மொழி பார்த்துருக்கீங்களா? வட சென்னை பார்த்தீங்கன்னா த உக்காரு, போ குந்து, இதுதான் வட சென்னை மொழி. என்னதுங்க? THE த, இங்க போ, த இங்க வா, இங்க உக்காரு, இங்க போ. இலங்கை தமிழ் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கீங்க, எப்போ இருக்கீங்க, எப்போ வாரீங்க, என்ன கதைக்கிறீங்க, எப்போ இலங்கை வாரீங்க? பிரியமானவர்களே, ஜனவரி பிப்ரவரி இலங்கை போறேன். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நல்லா கவனிங்கள். அவருடைய மாமனார் இலங்கை தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். ஊழியம் செய்து ஒரு 30 பேர் தான் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? ஆத்துமாக்கள் 30 பேர் இருந்தாங்க. அவர் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவராக இருந்தார். 4 மணிக்கு, எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழுந்து அதிகாலையிலே கர்த்தரை தேடுவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு திரளான ஆத்துமாக்களை தருவேன், உன்னுடைய சபையின் எல்லை என்ன பண்ணுவேன்? பெரிதாக்குவேன். என்னதுங்க? உன் சபையின் எல்லையை பெரிதாக்குவேன், அந்த மலைக்கு மேல ஒரு இடத்தை தருவேன். அவர் ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயா அந்த மலையில பேய்களும் நரிகளும் இருக்குமே. மா, நேத்து கூட 3 மணிக்கு நம்ம ஆட்கள் பேய்க்கு பயப்படுறோமோ இல்லையோ, இந்த நாய்க்கு பயப்பட வேண்டியதா இருக்குதுங்க. என்னதுங்க? என்னை பார்த்து ஒரு 4-5 நாய் குலைக்குது. நாயே அமைதியா இருந்தா அமைதியா இருக்குது. என்னங்க? அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, பேய்களும் நரிகளும் இருக்கிற இடம், போக்குவரத்து எதுவுமே இருக்காது ஆண்டவரே, அங்க போய் நான் எப்படி ஊழியத்தை செய்வேன்? யார் வருவாங்க? எந்த மக்கள் வருவாங்கன்னாரு. நீ போய் அந்த மலை மேல என் சபையை நடத்து, ஆத்துமாக்களை நான் தருவேன், உன் சபையை நான் கட்டுவேன். இவருக்கு ஒன்றும் விளங்கல, பாரத்தோடு இருக்கிறார். மனைவி கிட்ட சொல்றாரு, மா ஆண்டவர் எனக்கு பெரிய இடத்தை தரப்போறாரு, பெரிய மக்கள் தரப்போறாரு, கர்த்தர் சொன்னாருன்னு. எப்பா நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தேன். என்னதுங்க?
நேற்று வரைக்கும் இந்த மனைவிமார்கள்லாம் எப்படி தெரியுங்களா, கணவருடைய வீட்டுக்கார் வந்தா, அம்மா அவங்க வீட்டுக்காரங்க அவர் அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காரு அத்தைன்னுவாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்தாங்கன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பைத்தியம் இப்போதாங்க போச்சுன்னுவாங்க. என்னதுங்க, அந்த லூசு இப்போதாங்க போச்சு. யாரு? வீட்டுக்காரு. நிறைய பேர் வீட்டுக்காருக்கு பைத்தியமாக தான் தெரிகிறாரு. என்னதுங்க, அந்த லூசு இப்போதாங்க போச்சு, பைத்தியம் இப்போ தான் போச்சுன்னுவாங்க. அவன் மனைவி சொல்கிறாங்க, எப்பா எங்கேயே சபையை நடத்தலாம், இங்கேயே ஒரு 50 பேர் வராங்க, நமக்கு இது போதும். இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாருன்றார். ஆண்டவர் சொன்னது தான். அவர் வாக்கு பண்ணினானா வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பவுல் சொல்றாரு, அவர் சொன்னதை செய்கிறவர், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அப்படிதான் வசனம் இருக்கு. கரெக்டுங்களா? வாக்கு பண்ணினவர் வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தம்முடைய ஊழியக்காரனுக்கு தேவன் சொன்னதை செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாராங்க? செய்வார். அவர் சொல்றாரு, ஆண்டவர் மறுபடியும் பேசுறார், நீ மலைக்கு மேலே போ. மலைக்கு மேலே போகிறாரு அவர். அங்கே மலைக்கு மேலே போகும்போது அந்த அந்த மலைக்கு நிலத்துக்கு சொந்தக்காரர் இருந்தார். ஐயா, இந்த இடத்தை எனக்கு சர்ச்சைக்கு தரீங்களான்னு கேட்டார். இங்கே பாருங்க, என்ன பாருங்க, இந்த பாருங்க, இந்த இடத்தை சபைக்கு தரீங்களான்னு கேட்கும்போது, ஐயா ஐயா, தெய்வம் போல எங்கள் குறுக்கு நீங்கள் வந்தீங்க, பேய்களும் நரிகளும் இருக்கிற இடம், இந்த இடத்தை 25 ஏக்கரை நீங்கள் இலவசமாக வச்சுங்கன்ட்டார். அல்லேலூயா. எத்தனை ஏக்கருங்க? 25 ஏக்கர். எத்தனை ஏக்கரு? 25 ஏக்கரை இலவசமாக நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா. யார் வருவாங்க எப்போ கேட்பாங்கன்னு நான் காத்து கொண்டிருந்தேன். இந்த இடம் எனக்கு வேணாம், பேய்களும் நரிகளும் இருக்கிற இடம், இந்த இடம் எனக்கு வேணவே வேணார். இவருக்கு ஒன்றும் விலகலை. என்னது, நம்ம கிட்ட காசே இல்லைன்னு நினைச்சோம், 25 ஏக்கர் ஆண்டவர் இலவசமாக கொடுத்துட்டார். அல்லேலூயா. எத்தனை ஏக்கருங்க? இங்கே பாருங்க பாருங்க, அது போடுங்க, பள்ளி தான் அது. 25 ஏக்கர். சரி, அது பிடிச்சிருங்க. ஓடிச்சா? நரிகளும் பேய்களும் சொன்ன போது இங்கே ஓநாய்கள் வருது. என்னதுங்க, பள்ளியா? எதில் விட்டேன் சொல்லுங்க, சொன்னாதான். எதில் விட்டேன் ஐயா? தெரியலையா? 25 ஏக்கர். பெங்களூரில் 1 மணி நேரம் பேசினங்க. ஒரு சகோதரி, ஐயா கருப்பா இருக்கீங்க, நல்லா அழகா பேசுறீங்க. நான் என்ன பேசினேன்? அதான் ஏன் தெரியல. 1 மணி நேரம் பேசியிருக்கேன், என்னம்மா பேசினேன்னு கேட்டா அதுதான் ஏன் தெரியல. 25 ஏக்கர் ஆண்டவர் அவருக்கு இலவசமாய் கொடுத்தார். அந்த 25 ஏக்கரில் சின்னதாக ஒரு இடத்துல சபையை கட்டினாருங்க. அந்த சின்ன சபையை கட்டி பிரதிஷ்டை நாளில் கவனிக்கிறீங்களா? பிரதிஷ்டை நாளில் சபை மக்களும் மனைவியும் வந்தாங்க. மனைவி சொன்னாங்கப்பா, நாங்கள் வரமாட்டோம், அங்கே போக்குவரத்து எதுவுமே கிடையாது, அங்கே பேய்களும் நரிகளும் இருக்கும், நீங்கள் மாத்திரம் என்ன பண்ணுங்க, சபையை நடத்துங்க, நாங்கள் யாரும் என்ன பண்ண மாட்டோம். மக்களும் சொல்லிட்டாங்க, மனைவியும் சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒரே பாரம், என்ன ஆண்டவரே, மறுபடியும் என்ன ஆண்டவரே. 6 மாதம் சபையை நடத்துறாரு, யாரும் வரல. மலைக்கு மேலே கண்ணீரோடு நடத்துறாரு, பாரத்தோடு நடத்துறாரு. மக்களும் வரல, மனைவியும் வரல, பிள்ளைகளும் வரல. அதிகாலையில் ஜெபம் பண்றாரு 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு? ஒரு பாட்டு பாடலாமா? அவர் நினைக்கிறார், யோ பள்ளியை பிடிக்கிறையா, இரியா பாட்டு பாடி மியூசிக் வாசி. அல்லேலூயா. திருப்பாதம், அந்த ஊழியக்காரர் அதிகாலையில பாடுறார். நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ
உமது வேலன் நீந்திடுவேன், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது வேலன் நீந்திடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமரை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமரை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. சாராள் நவரோஜ் பாடின பாடல். சாம் சுந்தரையாவும் ஏசிய திருசபையின் போதகர்கள் அதிகமாய் பாடப்பட்ட பாடல். இந்த ஊழியக்காரரும் பாடுகிறார், ஆண்டவரே நீர் சொன்னீர், ஆண்டவரே நீர் சொன்னீரே, இந்த இடத்துல நான் பெரிய சபை தருவேன், ஆத்துமாக்கள் தருவேன்னு சொன்னீங்களே, யாருமே வரமாட்டாங்களேன்னு கண்ணீரோடு அழுகை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். மகனே, நாளைய தினத்தில் நீ அதிசயத்தை காண்பாய். என்ன ஆண்டவரை சொல்றீங்க? நீ கீழே இறங்கி போ, அதிசயத்தை நீ காண்பாய் என்றார். அவர் கீழே இறங்கி போறாரு. அங்க பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. இலங்கை மக்கள்கிட்ட பேசுறாங்க, இங்க கீழே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் மலைக்கு மேலே போங்க, இங்க கீழே அரசாங்க திட்டம் ஒன்று வருது, இங்க பெரிய அணை ஒன்று கட்ட போறோம், டேம் ஒன்று கட்ட போறோம், நீர் அணையை கட்ட போறோம், எல்லாம் மலைக்கு மேலே போங்கன்றாரு. இப்போ மலைக்கு சொந்தக்காரர் யாரு? பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா. அல்லேலூயா. யார் ஓனர்? பாஸ்டர் தான் ஓனர். ஐயா எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா. எல்லாரும் பணம் கொடுத்தாங்க. அவர் இப்போ பெரிய சபை கட்டிட்டாரு. இப்போ சபையில் 3000 பேர். இலங்கை தேசத்தில் நடந்த சம்பவம். நம்ம யாரோட நடக்கணும்? கர்த்தரோட இசைந்து நடக்கணும். இப்போதான் நான் மெசேஜுக்குள்ளேயே போகிறேன். என்னதுங்க இப்போதானா? அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ப்ளீஸ் ரீட் இட். ஜெனிசிஸ் சாப்டர் 5 verse 22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நல்லா கவனிங்க பாருங்க. ஏனோக்கு யாருங்க? அவரு 7ஆம் தலைமுறை. ஆதாம் ஏவாள் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் பிறக்கல, மோசே பிறக்கல, இயேசு கிறிஸ்து பிறக்கல, பவுல் இல்ல, பைபிள் இல்ல, வசனம் இல்ல, இசை இல்ல, எதுவுமே இல்லாத காலத்துல பொதுமொழி ஆங்கிலத்தில் சூப்பரா இருக்கும். He walked with God. என்னதுங்க? அவன் தேவனோடு நடந்தான். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இன்னொரு பேருக்கு ஹீப்ரூல சொல்லுவாங்க ஃபெலோஷிப். ஏனோக்குனா என்னன்னா தேவனுடைய உறவு, ஐக்கியம். பொதுமொழிக்கு அவன் தேவனோடு நடந்தான். He walked with God. நல்லா கவனிங்க. 4000 வருஷத்துக்கு முன்பாக ஆதியாகமம் ஆசிரியர் யாருன்னா மோசே தான். மோசே கொண்டுதான் எழுதுகிறார் ஆதியாகமம். ஏனோக்கு தேவனோடு நடக்கிறார் 300 வருஷம். எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் சர்ச்சுக்கு வரான், மறு வருஷம் சர்ச்சுக்கு வர மாட்டான். பாஸ்டருக்கு ஒரு தாட்டா, சபைக்கு ஒரு தாட்டா, பாய் பாய். இந்த ஜபம் நடக்கல, நான் ஜெபிக்கிற காரியம் நடக்கல, சபை வேணாம், பாஸ்டர் வேணாம், இயேசு வேணான்றான். 300 வருஷம், 300 years. மறுபடியும் சொல்றேன், ஆபிரகாம் பிறக்கல, நியாயப்பிரமாணம் மோசே இல்ல, யோசுவா இல்ல, எலியா இல்ல, சங்கீதம் தாவீது இல்ல, இயேசு கிறிஸ்து பிறக்கல, பவுல் இல்ல, பேதுரு இல்ல, யாருமே இல்லாத காலத்துல ஒருவன் தேவனோடு நடக்கிறார்னா நம்ம எம்மாத்திரம் பிரியமானவர்களே, நம்மளும் தேவனோடு நடக்கணும். You walk with God. நேர காலம் பார்க்க கூடாது, ராவு காலம் யமகண்டம் அதெல்லாம் பார்க்க கூடாது.
தேவனோடு நடக்கிறவர்களா இருக்கும், தேவனை தேடுகிறவர்களா இருக்கும். எனக்கு சொன்னாரா, எப்பா பாஸ்டர் யாருன்னா போய் சொன்னாங்களா? யாருன்னா போய் சொன்னாங்களா? நீ கடவுளை தேடு, கர்த்தரை தேடு, கடவுளோடு சஞ்சரி. 300 வருஷம், 300 years, 365 நாள் கடவுளோடு நடக்க நடக்க தான் நீ தீர்க்கதரிசியா மாறுவ. கடவுளோடு நடக்க நடக்க தான் நீ அப்போஸ்தலனாய் மாறுவ. கடவுளோடு நடக்க நடக்க தான் நான் சுவிசேஷகனாய் மாறுவேன். நீ கடவுளோடு நடக்க நடக்க தான் மெய்ப்பனாய் மாறுவேன். கடவுளை விட்டு தூரம் போக 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 பாவத்தில் போவோம். தேவனுடைய சத்தத்தை கேட்க மனதில்லை. ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். ஆதி அன்பை நீங்க விட்டுட்டீங்க. அந்த அன்பை என்ன பண்ணு, மறுபடியும் வா. 7 சபைக்கு ஆண்டவர் அழகா பேசினார். ஆசியா சபைக்கு ஆதி அன்பை விட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட முதல்ல பாருங்க, வேக வேகமா 8 மணிக்கு ஆராதனை 7 மணிக்கு வருவாங்க. எல்லா ஊழியத்தில் கலந்துக்குவாங்க, ஊழியம் செய்வாங்க வேக வேகமா. நாட்கள் போக போக அது ஆதி அன்பினாகும் குறைந்து விடுகிறது. தேவனை தேட என்ன பண்ணல, வேலை. பாஸ்டர் ஒரே பிஸி பாஸ்டர். இங்க கார் எடுத்தனா, பாண்டிச்சேரியில் கார் எடுத்தனா, ஜெர்மன்ல தான் காரை நிறுத்துவேன், ஆஸ்திரேலியாவில் தான் காரை நிறுத்துவேன். இங்க ஃப்ளைட்டு பிடிச்சேன்னா அமெரிக்காவில் தான் ஃப்ளைட். அவ்வளோ பிஸி. ஏங்க, எனக்கு குடும்பம் இல்லை, குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் கர்த்தரை தேடினாருங்க. நமக்கு எல்லாமே இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடணும். ஆமாவா இல்லைங்களாங்க? அந்த பாட்டை மறுபடியும் பாடுவோமா? யோசிச்சாரு கீபோர்டு, இவன் சும்மா என்ன உட்கார விட மாட்டான், வாசிக்க விடுவான் போல. அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் வரங்களும் தீர்க்க தரிசியாய் மாற ஆசை? ஏன்னா யாருமே இல்லாத காலத்தில் ஏனோக்கு கர்த்தரை தேடுறாருன்னா அவர் ஒரு தீர்க்க தரிசியாய் மாறினார். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். ப்ளீஸ் ரீட் ஜூடா chapter 1 verse 15. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள், தமக்கு விரோதமாய் அவபக்தியாய் நடந்த பாவிகளுக்கு, பாவிகள் பேசின கடின வார்த்தைகள், பாவிகள் பேசின கடின வார்த்தைகளுக்கு, கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், எல்லா வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும், அவர்களை கண்டிக்கிறதற்கும், ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட, ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கூட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கரங்களை தட்டி பாருங்களேன். 5000 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்றாருங்க. 5000 வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தானியேல் இல்ல, எசேக்கியேல் இல்ல, ஏசாயா இல்ல. 5000 வருஷம் முதல் தீர்க்க தரிசி ஏனோக்கு. ஏன்னா எழுதிக்கங்க, பைபிள் ஃபர்ஸ்ட் ப்ராஃபட் ஏனோக். முதல் தீர்க்க தரிசி அவர் தான். தீர்க்க தரிசி இல்லாத காலம். சாமுவேல் இல்ல, மோசே இல்ல, யோசுவா இல்ல. தீர்க்க தரிசி அவர் தான். தீர்க்க தரிசனம் சொல்றார், சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஹலோ, மனம் திரும்புங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், அக்கிரமம் செய்யாத, பாவம் செய்யாத, மனம் திரும்புன்றார், பிரசங்கம் பண்றார். எங்க ஆண்டவரே பறக்கல, ஆண்டவர் வர போறார்னு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வெளிப்படுத்துகிறார். கர்த்தரோடு நடந்தா வெளிப்பாட்டின் வரங்கள் உனக்கு செயல்படும்.
இந்த செவுத்துக்கு பின்னாடி என்ன நடக்கணும்னு சொல்லுவேன். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஜான் ஜோசப் அண்ணன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயாவுக்கு தெரியும். ஜான் ஜோசப் ஐயா என்னங்க ஐயா? ஜான் ஜோசப் ஐயா உங்களுக்கு தெரியும், நான் கண்ணார பார்த்துருக்கேன். டிஜிஸ் அங்கிள் எத்தனை பேருக்கு தெரியும்? டிஜிஸ் தினகரன் அங்கிள். ஜான் ஜோசப் அண்ணன் உலக சென்னையில் பெரிய தீர்க்கதரிசி, உலக தீர்க்கதரிசி, கர்த்தரோடு நடக்கிறவர். சைனாவில் நிலநடுக்க வரும், இந்தோனேசியாவில் பூகம்பம் நடக்கும், ஜப்பான்ல எரிமலை வெடிக்கும்னு முன்னாடியே சொல்லுவார். ஒருவனை பார்த்தே சொல்வார், உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, நீ எந்த இடத்துல இருக்க, என்ன பிரச்சனையில் இருக்கிற, நீ யார்? பிரபல ஆண்டவரை பயன்படுத்தும் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய சத்தத்தை முகமுகமாய் கேட்டு வருகிற ஆபத்தை உலகத்துக்கே சொல்லுவார். சென்ட் ஜார்ஜில் நடக்கும், சென்னையில் பத்திரிகை கூட்டம்லாம் வந்து நிற்கும், வீடியோ எடுக்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள்வார். இந்தியாவை மனம் திரும்புங்கன்வார். அவர் சொன்னார், இந்த வருஷத்துல 2 பிரபலமான ஊழியக்காரங்க இறப்பாங்கன்னு. ஒன்னு டிஜிஎஸ் அங்கிள், ஒன்னு அவர். தீர்க்க தரிசனமா சொன்னார். 2 பேர் கர்த்தருக்குள் மரிப்பார்கள். சொன்னபடியே நடந்தது. பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் கர்த்தரோடு நடக்கிறீங்க தீர்க்கதரிசியாய் மாறுவீங்க. நம்ம தான் என்ன பண்றோம்? தீர்க்கதரிசியை ஓடுறான். ஐயா மேரி நீ வீடு வாங்குவ, மேரி மேரி நீ ரோடு பாண்டிச்சேரி ரோடே வாங்குவ, டப 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 டப. ஒரு 4 அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னா நம்புது. தீர்க்கதரிசியை தேடுது. அவர் தீர்க்க தரிசனம் பலமா சொல்றாரு. நீங்க என்னையா சொல்றீங்க? அவர் கையை நீட்டினா 5 புறா மேலே போகுது, 5 புறா கீழே போகுது. இயேசுக்கே ஒரு புறா தான் வந்தது. அல்லேலூயா. நல்லது. கர்த்தர் உன்னையும் தீர்க்கதரிசியாய் மாற்ற வல்லவராக இருப்பார். தீர்க்க தரிசனம் வரங்கள் செயல்படும். நீ சொல்கிற வார்த்தை அப்படியே நடக்கும். நீ வீடு வாங்குவோன்னா வீடு வாங்குவ. உன் குடிகார கணவர் ரட்சிக்கப்படுவார்னா ரட்சிக்கப்படுவார். உன் கடன் பிரச்சனை மாறும்னா மாறும். உன் தரித்திரம் நீங்கனா நீங்கும். உன் சாபம் நீங்கனா நீங்கும். உன் வார்த்தையை ஒன்றும் கர்த்தர் தரையில விழ விட மாட்டா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நீ யாரோட நடக்கணும்? கர்த்தரோட இசைந்து நடக்க. நீ சொல்கிற வார்த்தை அப்படியே நடக்கும். நடக்குமா நடக்காதாங்க? சென்னையில் நல்லா கவனிங்க, உண்மையான சம்பவத்தை சொல்றேன். சைதாப்பேட்டையில் நின்றுட்டு இருக்கேன். ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டு நான் நிற்கிறேன். ஒருவர் காவி உடையை போட்டு வந்தார். மாடிடா சகோதரா, உன் கையை நீட்டு, நான் ஒரு பெரிய சாமியார், உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் சொல்றேன்னாரு. உன் கையை மூடு, உன் பேரே சொல்றேன், உன் பேர் பழனி, உன் ஊர் சேலம், உன் மனைவி தேடுது, உன் மனைவியை பிரிஞ்சு நீ 3 வருஷம் இருக்கிற, உன் மனைவியும் பிள்ளைகளும் குடும்பம் உன்னை தேடுது, போடா என்ன. சாமி நீ யாருன்னா, நான் சாமி இல்லை, இயேசு தான் சாமின்னு. அல்லேலூயா. பார்க்கும் போதே சொல்லிடணும். ஐயாக்கு இன்னும் தெரியும், கிளிஃபோர்ட் குமார் புருஷாவகத்தில் ஒருத்தரை பார்த்தே சொல்லுவார், இந்த செவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லுவார். ஒருத்தனை பார்த்தே சொன்னார், டேய் நீ 10 லட்ச ரூபாய் கடன்ல இருக்க, உன் கடனை கர்த்தர் சந்திப்பார் போனார். அல்லேலூயா. சொன்னபடியே கர்த்தர் செய்தார். அப்படி மாறணும். மாறுவோமா மாற மாட்டோமா? வாக் வித் காட், ஸ்பீக் வித் காட். கர்த்தரோட நடக்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தரை உன் படிப்பை பார்க்க மாட்டாரு, உன் திறமை பார்க்க மாட்டாரு, உன் அந்தஸ்தை பார்க்க மாட்டாரு, உன் தாழ்மையை பார்ப்பாரு, உன் அர்ப்பணிப்பை பார்ப்பாரு, ஒடுக்கப்பட்ட இருதயத்தை பார்ப்பாரு, தள்ளப்பட்ட இருதயத்தை பார்ப்பாரு. உன்னை எடுத்து தேசங்களுக்கு பயன்படுத்துவார். பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? எஸ், வாக் வித் காட். தீர்க்கதரிசியாய் மாறினா. நீங்க தானே வாட்சிங்கக்கா, நீங்க தானே வாட்சிங்க. யூதா 1:15 வீட்டில் போய் கூட வாட்சிங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாருன்னா, நாளைக்கு நடக்கிறத கர்த்தர் உன்னை கொண்டு சொல்ல வல்லவராக இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டார்? செய்வார். அப்போ நீ கர்த்தரோடு நடக்க 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 தேவ மனிதனாய், தேவனுடைய சாயலாய், தேவனுடைய மகிமை உன்னை மூடும், தேவனுடைய பிரகாசம் உன்னை மூடும். அடுத்த காரியம்,
அவர் தீர்க்கதரிசியாய் மாத்திரம் மாறல, நல் சாட்சி பெற்றுள்ள மனிதனாக இருந்தார். எபிரேயர் 11:5 வாசிக்கலாமே ப்ளீஸ். எபிரேயர் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. He pleased God. அவன் தேவனை பிரியப்படுத்தினான். ஆங்கிலத்தில் இருக்கு, தேவன் எடுத்துக்கொண்டார் உயிரோடு. முதல்ல மரிக்காம பரலோகத்துக்கு போனவர் ஏனோக்கு. இதுவே எழுதிக்கங்க. முதல்ல மரிக்காம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதர் ஏனோக்கு. ஏன்னா ஆண்டவர் பார்த்தார், ஏனோக்கு நீங்க இருக்காத, பரலோகத்துக்கு என்னோடு வான்னிட்டார். சாட்சியா இருந்தார். என்னதுங்க இருந்தாரு? ஆண்டவர் என்ன சொன்னார் போகும்போது, நீங்கள் எனக்கு சமாரியாவிலும் யூதாவிலும் எருசலேம் எங்கிலும் உலகம் முழுவதும் எனக்கு என்ன இருங்க சாட்சியா இருப்போமா இல்லைங்களா? சபைக்கு உள்ள மாத்திரம் இல்லை, வெளியவும் சாட்சியா இருக்கணும். உள்ள மாத்திரம் இல்லை, உன் வேலையிலும் சாட்சியா இருக்கணும். நீ போற எல்லா இடத்துலையும் சாட்சியா இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதாவது தாவீது சொன்னாரு, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தார். அப்ப நம்ம மனுஷனுக்கு பிரியமா என்ன பண்ணாது? பவுல் சொல்றாரு, மனுஷனுக்கு பிரியமா என்ன பண்ணாதீங்க, ஊழியமே செய்யாதீங்கன்றாரு. கர்த்தருக்கு பிரியமா என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யறது. கர்த்தருக்கு பிரியப்படணும், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழணும். தேவன் ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். ஏன்னா நல்லா கவனிங்க, இனி நாட்கள் செல்லாது. என்னது ஐயா சொன்னார்? காலங்கள் செல்லாது. சீரியா தேசத்துல யுத்தம் நடக்குது, இஸ்ரவேல்ல யுத்தம் நடக்குது, உலகம் 3ஆம் உலகம் ஆயத்தமாக இருக்குது, ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி செயல்பட தொடங்கி விட்டது, முத்திரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா? நல்லா கவனிங்க, ஆண்டவர் வருகை சமீபம். சபையே, மணவாட்டியாகிய சபையே, எக்காலம் தொனிக்கும். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், பின்பு நாமும் போவோம். வசனர்களே, ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கு. உலகம் 3வது உலக யுத்தம் ஆயத்தமாயிடுச்சு. ரகசிய வருகை, மணவாட்டி ஆகிய சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ரகசிய வருகை. ஏனோக்கு எதுக்கு தெரியுமா அடையாளம்? ரகசிய வருகைக்கு அடையாளம். நோவா பகிரங்க வருகைக்கு அடையாளம். ரகசிய வருகைக்கு நீ என்ன பண்ணணும்? போகணும், கைவிடப்படக்கூடாது. உபத்திர காலம் வருது, மகா உபத்திர காலம் வருது. ஏன் பாஸ்டர் கத்துறாங்க? நல்ல ஜெபம் பண்ணு, போராடு, பாரத்தோட இரு. கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். எக்காலம் தொனிக்கிறது. அநேக காரியங்கள் பாருங்க, உலகத்துல எல்லாம் நடந்துச்சா? பஞ்சங்கள் வந்ததா? கொள்ளை நோய்கள் வந்ததா? சுனாமி வந்ததுங்களா? பூமி அதிர்ச்சி வந்ததா? கொள்ளை நோய் 2020-21 பார்த்தோமா? இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. கர்த்தருடைய வருகைக்கு சமீபம் மணவாட்டியாக சபை ஆயத்தமா இருக்கணும். யோனோக்கு போல தேவனோடு சஞ்சரிக்கணும். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம போகணும்னா, ரகசிய வருகையில் போகணும்னா, மணவாட்டி ஆகிய சபை ஆயத்தமா இருக்கு. பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழணும். தம்முடைய ஊழியக்காரர், அவருடைய ஊழியக்காரர், நல்லா கவனிங்க, சுவிசேஷமே அறிவிக்கப்படாத நாள், இயேசுவே ரத்த சிந்தப்படாத நாள், அவரு ஜனங்களுக்கு சொல்றாராம், மனம் திரும்புங்கன்றாரு. என்னதுங்க? இயேசு ரத்தம் சிந்தல, இயேசு பறக்கல, இயேசுவை பத்தி முன்னறிக்கிறார்னா நம்ம அறிவிக்கணும். பவுல் சொல்றாரு, என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன். பவுல் சொல்றாரு, ரோமர் 1:16. வான வாசிக்க நான் சுவிசேஷத்தை குறித்து வெக்கவே பட மாட்டேன். என்னதுங்க? வெக்கப்படக்கூடாது. நல்லா கவனிங்க, தேவனோடு நடக்கிறவங்க கர்த்தரை பத்தி என்ன பண்ணுவாங்க? உலகத்துக்கு சொல்லுவாங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு சிறந்தவர் உலகத்துக்கு சொல்லுவோம். உன் ஆயுசு நாட்கள் கர்த்தர் வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா?
கர்த்தருக்கு பயன்பட 365 வருஷம் யோனேக்கை தேவன் ஆசீர்வதித்தார், தீர்க்க ஆயுசை பெருக பண்ணினார். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை பெருக பண்ணுவார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றவங்களா? அப்படியே ஆகும். 365 இயர்ஸ், வருஷம். எத்தனை வியாதி வந்தாலும் தேவன் உன்னை உயிரோடு வைப்பாரு. நீ தேவனுக்கு பிரியமாய் நடந்தால், கர்த்தருக்கு சாட்சியாய் நடந்தால், கொள்ளை நோய் வந்தாலும் கொள்ளை நோய் உன்னை அணுகாது. ஆமா, எத்தனையோ பலவீனங்கள் வந்தாலும் பலவீனம் அணுகாது. அவர் சித்தம் செய்ய வரைக்கும் இந்த பூமியில கர்த்தர் உன்னை உயிரோடு வைப்பார். தீர்க்காய்ச்சி பெருகுங்க. ஏனோக்கு ரகசிய வருகை, நோவா பகிரங்க வருகை. ஆண்டவர் வரப்போறாரு. எங்க வருவாரு? எருசலேம்ல ஒலிவ மலையில வருவாரு. சகாரியா புஸ்தகத்தில் சொல்றாரு, 14 நாள் வாசிக்காதீங்க பாருங்க. அவர் பாதம் ஒலிவ மலை மேல வந்து நிற்கும், பூமி 2ஆய் பிளக்கும். அப்ப தங்க வாசல் பிறக்கும். 3வது ஆலயம் கட்ட தயாராயிட்டாங்க. எருசலேம்ல 3வது ஆலயம் கட்ட தயாராயிட்டாங்க. கிடாரியெல்லாம் பலி செலுத்த ஆயத்தமாயிட்டாங்க. அத்திமரம் துளிர் விடும். அப்போ அதனுடைய வருகை சமீபமா இருக்கும். வருகைக்கு நிறைய அடையாளம் இருக்கு பிரியமானவர். எல்லாமே ஆயத்தமா இருக்கு உலகத்துல. நீ வேத வசனத்தை வாசித்து நடக்க சம்பவங்கள்லாம் பாருங்க. ஒலிவமலை ஆயத்தமா இருக்கு, எருசலேம்ல ஆலயம் ஆயத்தமா இருக்கு, தங்க வாசல் ஆயத்தமா இருக்கு, எல்லாமே ஆயத்தமா இருக்கு. மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி ஆகிய யோனா சபையை நீ ஆயத்தமா இருக்கணும். காத்து கொண்டு பரிசுத்தத்தை காத்திருக்கணும். தேவனோடு நடக்கணும். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்க. கேட்குறீங்களா? முடிஞ்ச பிறகு, ஐயா சூப்பரா பேசுறீங்கய்யா, அதான் என்னதான் பேசணும்னு தெரியல அப்படின்னா கேட்க மாட்டீங்களே? அல்லேலூயா, கேட்க மாட்டீங்க. எங்க மாமியார் எங்க மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பா நாங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்க மனைவி 6 வயசு, எங்க மைத்துனர் எங்க மனைவியோட அண்ணன் 8 வயசு. எங்க மாமனார் அவர் ஊருக்கு வந்தவாசிக்கு போகும்போது ஆத்துல குளிக்கும் போது இறந்துட்டாரு. எங்க ஆத்துல குளிக்கும் போது இறந்துட்டாரு. 30 வயசு எங்க மாமியாருக்கு. எத்தனை வயசு? விதவை ஆயிட்டாங்க. படிப்பறிவு இல்லை. இப்போ கூட பஸ் ஏற தெரியாது, ட்ரெயின் ஏற தெரியாது, பக்கத்து தெரு பேர் தெரியாது. கிராமத்து வாசி. என்னதுங்க? கிராமத்து வாசியாவே இருந்துட்டாங்க. உலகம் தெரியாது, ஊர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் இறந்த பிறகு சொந்த பந்தங்களாம் 4 நாள் ஆறுதல் சொன்னாங்க. எல்லாரும் போய்விட்டாங்க. 2 பிள்ளைகள் ஓலை வீட்டில், குடிசை வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு 4 பாத்திரம், தூங்க பாய் கூட இருக்கா இல்லையா. அப்பா இல்லை, இறந்துட்டாருங்க. வருமானம் இல்லை. எங்க மனைவியும் எங்க மைத்துனரும் காலையும் மதியம் சாப்பிட மாட்டாங்களாம். எங்க மாமியார் வேலைக்கு போயிட்டு, வீட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே ஒரு 10 ரூபா 20 ரூபா தருவாங்க. அந்த பணத்தை கொண்டு வீட்டுக்கு வந்து 9 மணிக்கு மேலே சமைச்சு 10 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. இப்படிதான் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரே போராட்டங்கள், கவலைகள். பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரி, அவங்களுக்கு போயிட்டு, அவங்க பேர் அன்னபூரணி. அக்கா இயேசு நல்லவர், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்குங்க, இயேசு உன்னையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைப்பார்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. கிராமத்துக்காரங்க, எங்களுக்கு இயேசுலாம் வேணாம் அப்படின்னு. இல்லை வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார், உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார்னு. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனாலும் அவங்களுடைய வார்த்தையை கேட்டு சபைக்கு போயிருக்காங்க. அங்கே சபைக்கு போக போக சபையில் பிரசங்கம் பண்ணுற கர்த்தருடைய வார்த்தை, பைபிள்லாம் படிக்க தெரியாது. இப்போ வரைக்கும் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, ஜெபந்தான் தெரியும். ஆனாலும் பிரியமானவர்களே, 2 பிள்ளைங்களுடைய திருமணத்தை கர்த்தர் முடிக்க வைத்தாரு. பேர பிள்ளைகளை பார்க்க வைத்தாரு. நானும் என் மனைவியும் 5 ஸ்டார் ஹோட்டலே சாப்பிட்டுட்டோம். போகாத இடையில, போகாத ஊரில் நானும் என் மனைவியும் பிள்ளையும் இந்த பாண்டிச்சேரிக்கே வந்திருக்கோம் ஊழியத்துக்காக. பல தேசத்துக்கு போயிருக்கு. இப்போ ஏசியில் தான் தூங்குறோம். எல்லா காரியங்களும் பணக்காரங்க மத்தியிலும் வச்சிருக்காரு. பணக்காரங்க ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். என்னுடைய சாட்சியை காலையில் சொன்னேன்.
இப்போ என் சாட்சி சொல்ல முடியல, வசனத்துக்கு நேராக போகிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் லாஸ்ட்டில் சொல்லிடுவேன். பிரியமானவர்களே, கர்த்தரோடு நடக்குன்னா கர்த்தர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். நீ தோல்வியை சந்திக்க மாட்டே, உனக்கு தோல்வியே வராது. உன் ஜெயத்து மேலே ஜெயத்தை தருவார். உன் குடிகார கணவரை தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உன் கடன் பிரச்சனை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் கண்ணீரை தேவன் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? உன் வேதனையை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? வாக் வித் காட். நீ கடவுளோடு நடந்தா உன்னை மாத்திரம் இல்லை, உன் பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறாரா. ஆதியாகமம் 5:27 வாசிங்களேன் சீக்கிரம். நான் உங்களோடு இணைந்து மெத்துசூலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். அவ்வளவுதான், முடிச்சிருங்க. உலகத்துல அதிகமாய் வாழ்ந்த மனுஷன் தான் மெத்துசூலா. ஏதிக்குங்க, 969 வருஷம் வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? ஆதாம் கூட 930 தான். ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தா, நீ கடவுளோடு நடக்கும்போது, தேவனோடு நடக்கும்போது கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். மெத்துசூலா 969 வயசு. அப்பா, தீர்க்க ஆயுசை பெருக பண்றாரு பாருங்க கர்த்தர். பெருக பண்ணுவாரா பெருக பண்ண மாட்டாரா? பண்ணுவாரு பண்ண மாட்டாருங்க? பண்ணுவார். உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். உன்னை ஒரு சாட்சி உள்ள ஊழியக்காரனாய் மாற்றுவார். சாட்சி உள்ள மனிதனாய் மாற்றுவார். உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். 3 காரியம் அடங்கிருக்கு. நம்ம யாரையும் தேட வேண்டாம். தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். வருமா வராதாங்க? வரும். நீ யாரையும் தேட வேண்டாம். யார் உதவி, யார் இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, அவங்க என்னை பெரிய ஆளாக்குவாங்க, இவங்க எனக்கு பெரிய பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு வீடு வாங்கி தருவேன், உனக்கு கார் வாங்கி தருவேன்வாங்க. கடைசியில் ஒரு ஓடு கூட வாங்கி தர மாட்டாங்க. என்னதுங்க? சொல்றவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறதை சொல்றேன், மறுபடியும் செய்வார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். செய்ய மாட்டாராங்க? ஆமா. வாக் வித் காட். தேவனோடு நடக்கணும், தேவனோடு பழகணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். பிரியமானவர்களே, என் சாட்சியை எப்போ சொல்றேன்? ஏன்னா ஒன்று 5 நிமிடம் இருக்கு, நான் முடிக்கிறேன். நான் பாதி கட் பண்ணிட்டு பாதி சொல்லிடுறேன். பிரியமானவர்களே, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நான் ஐ எம் நாட் டெல்லி, ஐ எம் நாட் ஜெர்மன், ஐ எம் நாட் மலேசியா, ஐ எம் நாட் சவுகார்பேட்டை சேட்டு. என்னதுங்க? எங்கள் ஊரில் இருக்கு சவுகார்பேட். நம்ம ராஜஸ்தான் மேலே வரான், நிம்மல் ராஜஸ்தான் மேலே போகிறான், நம்மள் வரான், நிம்மல் போகிறான். என்னதுங்க? சேடுங்க அப்படி தான் இருப்பாங்க. தாத்தா கூட இருக்கார், அமாரா தேஸ் மே பூரா பி இந்துஸ்தான் ஹே என்பார். பிரியமானவர்களே, அவரும் இப்படி தான் போடுவார். ஐ எம் ஃப்ரம் டைகர் கார்டன், வட சென்னையை சேர்ந்தவன். எனக்கு இயேசு கிறிஸ்து பிடிக்காது. இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னை தேடி இயேசு வந்தார். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். இந்து குடும்பத்தில் எந்த கலாச்சாரங்களே, எங்கள் அண்ணன் இப்போ சாய்பாபா கோயிலில் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் மயிலாப்பூருக்கும் புளியாந்தோப்பு கோவிலுக்கும் அவன் தான் நிர்வாகி. ஃபோட்டோ கூட காட்டுறேன். லோகத்தில் நன்னா இருக்கலா, சௌக்கியமாக இருக்கல, ஐயர்வாள் மாமா சௌக்கியமாக இருக்கலா, ஐயர்வாள் மாதிரியே இருப்பான். நெத்தி ஃபுல்லாக பட்டை, உத்தராட்சி கொட்டை, காதலை கடுக்கை. நானும் அப்படி தான் இருப்பேன். இந்து குடும்பத்தில் இந்து கலாச்சாரங்களும் இந்து காவியங்களே இருந்து எனக்கு இயேசுவோ பைபிளோ வேதமோ ஒன்றுமே தெரியாது. கார்த்திக் டேவிட் ஈஸ் இன் லண்டன், இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறார். 6 மாதம் சுவிசேஷம் சொன்னார். எத்தனை மாதம் சொன்னார்? அல்லேலூயா. ட்ராக்ஸ். கர்த்தர் இந்த கைப்பிரதி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்லிட்டேமா, பேயும் நரியும் இந்த ஓனா விடவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த கைப்பிரதி இருக்கல, இதை மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? சுவிசேஷம் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இயேசு உங்களை நேசிக்கிறார். அண்ணே, என்னதுங்க? அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் சொல்லி பாருங்க. இதன் மூலமாய் வசனமே நல்லா இருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். அந்த நண்பர் 6 மாதம் இயேசுவை பற்றி சொன்னார். எத்தனை மாதம் சொன்னார்? 6 மாதம் சொன்னார். கார்த்திக் இயேசுவை பற்றிலாம் சொல்லாத, அந்த ஆளே தாடி வச்சுன்னு ஒன்றும் இல்லாதகிறான்னு.
ஏன்னா நான் படிக்கும் போது டான் பாஸ்கோவில் தான் படித்தேன், கிறிஸ்தவ மேல்நிலை பள்ளியில். ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் இருந்தார். அவர் ஜெபம் சூப்பராக நடத்துவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, யாவரும் சொல்லுவோம் ஆமேன். நான் பின்னாடி அமர்ந்து கொண்டு ஆமென். முதல்ல எனக்கு ஆமேன் தெரியாது, அல்லேலூயா அர்த்தம் தெரியாது. எனக்கு இயேசுவே தெரியாதுங்க. அந்த நண்பர் 6 மாதம் சுவிசேஷம் சொன்னார். எத்தனை மாதம் சொன்னார்? அவன் தொல்லை தாங்க முடியல. கவலைப்படாதீங்க, நானும் முடிச்சிருவேன். என் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் தொல்லை தாங்க முடியாமல் கெல்லிஸ் எம்பிஏ சர்ச் பாஸ்டர் அப்பாதுரை இறந்து விட்டார். அந்த சபைக்கு கொண்டு போகிறார். அந்த சபை போதகர் பிரைஸ் எல்லாம் சோத்துறோம்னார். நான் காலையில் கூட சொன்னேன், எங்கள் ஊர் ஸ்டைலில் ஃபாதர் தோத்துட்டேன் ஃபாதர். என்னதுங்க சோத்திரன் கூட எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, தோத்துட்டேன் ஃபாதர். அவர் ஒன்றும் கோபித்துக் கொள்ளவில்லை. வேதாகமத்தை திறந்து இயேசுவை பற்றி சொன்னார். எனக்கு தலையை சொரிஞ்ச கார்த்தி, இந்த ஆள் எப்போ முடிப்பான்னு. ஒன்றும் இல்லை, அவர் முடிக்குப்பார், கவலைப்படாதனர். அவர் எழுந்து நின்று இயேசு வரப்போறார், உன்னை கண்ணை மூடி இயேசு வரப்போறார். எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்னதுங்க ரெக்கார்டு போதனால நான் மறைக்கிறேன். நாங்கள் எங்கள் ஊரில் கண்ணை திறந்து ஸ்டைலாக ஆடுவோம். அதுவாக வரும், அதுவாக போவோம். என்னதுங்க விளங்குதா? ஓகேங்களா? நாங்கள் கண்ணை திறந்து ஸ்டைலாக இப்படி ஆடுவோம். அதுவாக வரும், அதுவாக போவோம். இவர் கண்ணை மூணா தான் இயேசு வருவார்னார். எனக்கு ஒன்றும் விளங்கலை. அவர் பாரத்தோடு வல்லமையாக எனக்காக ஜெபிச்சார். ஜெபித்த உடனே நான் கீழே விழுந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். வேக வேகமாக என் கரங்களை பிடித்து தூக்கி எடுத்தார். கர்த்தர் உன்னை தொட்டு விட்டார். கர்த்தர் உன்னில் இருக்கிற எல்லா அசுத்தாவைகள் நீங்கினது. நீ இயேசுவுக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைப்பார். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். அவருடைய வெளிச்சம் உன்னை பிரகாசிக்கும். 2005ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக இருக்கிறார். போகாத தேசம் இல்லை. அல்லேலூயா. கேரளா, ஆந்திரா, கேஜிஎஃப், கர்நாடகா, பெங்களூர், பாண்டிச்சேரி, அநேக ஊர்களில், தேசங்களில், மாவட்டங்களில், டிவி நிகழ்ச்சிகளில், சைதாப்பேட்டையிலும் புளியந்தோப்பிலும் மக்களுக்கு பலருக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். என்னை பார்த்து சொன்னாங்க, தேவா கடைசி மகன் ஃப்ளாட் பார்த்தில் தான் தூங்குவோன்னு சொன்னாங்க. ஆண்டவர் 22 5 ஸ்டார் ஹோட்டலே சாப்பிட வைத்தார். பணக்காரர்கள் மத்தியில் விஜிபி சாலை, கோல்டன் பீச்சுன்னுவாங்க, தெரியுமா? விஜிபி கோல்டன் பீச். அவங்க வீட்டுக்கு 2 தெருவு தள்ளி தான் என் வீடு. வட சென்னையை தென் சென்னையா கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எவரையும் உயர்த்த அவரால் முடியும். எனக்கும் நான் ஒன்று பண்ண, சபைக்கு போக ஆரம்பித்த போது எங்கள் வீட்டில் எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. பூஜை முடித்த பிறகு 11 12 மணிக்கு தான் எல்லோரும் தூங்குவாங்க. நான் தூங்க மாட்டேன். 1 மணி 2 மணிக்கு எழுந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, என்னை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குனீங்க, என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, என்னை உருவாக்குங்க உங்கள் பிள்ளையான்னு இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். இரவெல்லாம் அழுவேன். எனக்கு அழ தெரியும். இந்த சின்ன ஜபம் தான் தெரியும், பெரிய ஜபம்லாம் தெரியாது. ஏசப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பாவத்திலேருந்து என்னை தூக்குனீங்க, நன்றி ஆண்டவரே. சாபத்திலேருந்து தூக்குனீங்க, நன்றி ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். இதுவரைக்கும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அந்த பாடலை பாடிய முடிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே,
சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தாமதங்களை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதங்களை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கரங்களை தட்டி ஆண்டவரே, உங்கள் பாதத்தை நம்பி வந்து இன்றைக்கி நல்ல ஒரு உண்மையான ஊழியக்கான உத்தம ஊழியராக இன்னைக்கு ஆண்டவரே சென்னையிலும் பல தேசங்களிலும் ஊழியர் செய்கிற மகனுக்காக நான் கரங்களை தட்டி உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா.